ஓடேசுவோட ரிவெஞ்ச் கிடையாது, ஊஜினோட ரிவெஞ்ச் தான் இந்த படம். ஆமா, அவன் தான்டா ப்ரொட்டாகனிஸ்ட். ஆக்சுவலா அவன் தானே லவ்வர். ஓகே, ஆனா அவன் தான் ப்ரோட்டகனிஸ்டா? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான். ஓகே, உன்னோட டேக்கா? மாரலி அவன் சைடு தான் ரைட் இருக்கு. என்கிட்ட அவ்வளோ பவர் இருந்தால் நானும் அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன். நீ எடுக்க மாட்டியா ரிவெஞ்சா? வாஸ்தவம் தான். அந்த பேஸ் மேக்கர் அமுத்துவான் தெரியுமா, வெடியாது, சிரிச்சுட்டு லிஃப்ட்டில் போய் அழுவான்டா ஊஜின்னு. நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். இந்த அன்னியனில் சொல்லுவான்ல, எங்கள் அண்ணன் செத்ததுக்கெல்லாம் நான் அழவ மாட்டேன், அவனுக்கு பிடிச்சி அப்புறம் தான்டா அப்படின்வான். அது மாதிரி உள்ளே போய் அழுவான். இவன் சிரிக்கும் போது ஊரே அவன் கூட சிரிக்கும். ஆனால் மீடோ கூட இவன் இருந்தான்ல, மீடோ அவன் பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இவன் மட்டும்தான் அழுவான். நாக்கெல்லாம் அறுத்துப்பான். எதுக்கு நாக்கு அறுத்துப்பான்னா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை மீடோ கிட்ட சொல்லிடாதீங்க, அதாவது மீடோ என்னோட பொண்ணு தான்ட்டு அவகிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்றதுக்காக அழுது நாக்க வெட்டிப்பான். அவன் ஆக்சுவலாக கெஞ்சுவான்டா, விட்டுரு, இதோட விட்டுரு, இவ்வளோ பண்ணிட்டியே, உனக்காக நான் என் நாக்கு அறுத்துக்கிறேன் அறுத்துப்பான். எதுவுமே கேட்க மாட்டான். ஆக்சுவலாக நாக்கு அறுத்தோன்னு அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான்டா. கன்வின்ஸ் ஆகிட்டு தான் அவன் நடந்து போவான். இவன் அப்புறமா போய் தான் அந்த பேஸ் மேக்கர் பட்டன் அமுக்குவான். அங்கே ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கேட்டு அவன் அவ்வளோதான், அதோட படுத்துருவான் தரையில்.